ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்த நான் அண்ணங்கிட்ட சொன்னேன். இது மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் எனக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்காக நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு இந்த நேரத்தில் இதுக்கான ஒரு டைமுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக நான் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. முதல் நாள் நான் அண்ணன்கிட்ட இது மாதிரி சொன்னதை அப்படியே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டான். இது மாதிரி ஜெயா இந்த மாதிரி பேசுகிறாமா, அந்த மாதிரிலாம் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருந்தேன். நான் இதுக்காக நீங்கள் இது பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீ எதையுமே முடிஞ்ச வரைக்கும் சொல்லி இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட கோவப்பட்டாங்க. நான் சொன்னேன், இது நீ உன் பையனை பற்றி பேசினேன்னு உனக்கு இவ்வளோ கோவம் வருதேம்மா, ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப வாழ்க்கையில் பிடிச்ச விஷயமா இருக்குது அப்படிங்கிறத தானே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டோம். அதுக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்காக நான் யாரையும் இது சரியில்லை அது சரியில்லைலாம் நான் சொல்ல விரும்பலை. முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே எல்லாருக்கும் கரெக்டாக இருக்காது. அதனால் அண்ணங்கிட்ட நீ இந்த விஷயத்துக்காக எதுவும் சொல்லிகிட்டு இருக்க வேணாம், பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னிச்சு, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், பண்ணும் செய்யும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். சில விஷயங்கள் நம்மளுக்கு காரணத்தோடு தான் நடக்குது அப்படிங்கிறத தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான், நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் இது பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், அது சரியா இது சரியான்னு நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்மளுக்கு காரணத்தோடு நீங்கள் ஒரு இது பண்ணிங்கனாலே போதும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு விஷயத்த செய்யறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோன்னே, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இதையும் நம்மளுக்கு செய்ய பண்ண நம்மளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும், டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக டிபெண்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு இது பண்ணுறது விஷயத்த இது செய்கிறதா இருக்கட்டும், பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பார்ப்போம் செய்வோம். அதுதான் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு இதாக இருக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்த நாள் நான் எதையுமே பொருட்படுத்திக்கல. இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்கிறதுக்காக இருக்கட்டும், செய்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து நான் என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறது தான் நமக்கு நல்லதாக படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அவங்கக்கிட்ட நான் எதையுமே இது பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கான காரணங்கள்ங்கிறது அதுக்காக தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அண்ணனே என்கிட்ட சாரி கேட்டா, என்னை மன்னிச்சிரு ஜெயா, நான் அம்மாக்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது தெரியாமல் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு, வேறு விஷயம் மாதிரி இருக்குது. நான் அந்த நேரத்தில் எதையுமே இது பண்ணிக்கிட்டு இருக்குது முதல்ல ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்காக ஒரு விஷயத்த நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இதாக இருக்கட்டும், பண்ணட்டும் செய்யட்டும் அப்படிங்கிறத தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் ஒரு இதை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் கொண்டுட்டு வரத்துக்கும் பண்ணட்டும் செய்யறதுக்கும் அப்படிங்கிறதுக்கு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது அண்ணன் சொன்னால், சரி சாரிண்ணா, நீ
சொன்னத நான் வந்து ஏத்துக்கிட்டு இருக்கணும். நானும் வந்து கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன். என்ன பண்றது? எனக்கு அந்த நேரத்தில வந்து ஒரு கோவம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால முடிஞ்ச அளவு நீ என்னால வந்து ஒரு சில விஷயங்கள வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன். சரி பார்த்துக்கலாம்மா, எதையும் வந்து நீ ஒண்ணும் கவலைப்பட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு எது நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நம்மளால வந்து பண்ண முடியுதா, செய்ய முடியுதான்னு நம்ம ஒரு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்.